வெல்கம் டு மிருது லோட்டஸ். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரலில் தாமரை செடியை எப்படி நட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பேரல் பார்த்திங்கன்னா 100 rupees தான். நீங்கள் பிளாஸ்டிக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கி இதில் வளர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 6 கிலோ அளவுக்கு மக்கிய மாட்டு சாணம் உரம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆட்டு சாணம், மாட்டு சாணம் எது வேணாலும் கலந்து கொடுத்துக்கலாம். மண் பார்த்திங்கன்னா நீங்கள் தோட்டத்து மண், களிமண், செம்மண் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த மண்ணை நம்ம நல்லா சலிச்சு கொடுத்துருக்கணும். அப்போ தான் தாமரை வளர அது உதவியாக இருக்கும். 6 கிலோ மாட்டு சாணம் கொடுத்துருக்கோம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா மண் சலிச்சது ஒரு 12 கிலோ அளவுக்கு கொடுக்கணும். அதுக்கு மேலேயும் நீங்கள் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். ஒரு 15 கிலோ அளவுக்கு கூட நீங்கள் மண் கொடுத்துக்கலாம். மண் கட்டாயம் சலிச்சு தான் கொடுக்கணும். அப்படியே கல்லோடு போட்டிங்க அப்படின்னா ரீபாட் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். கிழங்கு பூரா உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம மண்ணை நல்லா சலிச்சு கொடுத்துக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தாமரை மொட்டு அதிகமாக வரும். கல் இருந்துச்சு அப்படின்னா தாமரை மொட்டு உள்ளேயே நின்றுடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மேலே கொடுத்துருக்குற மண்ணை மட்டும் நல்லா சேறு மாதிரி குழச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மெதுவாக சேறு மாதிரி குழச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பெரிய ஒரு வாட்டர் டேங்க்கு. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா 250 தான். இப்போ இந்த டேங்க்லேயும் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பெரிய தொட்டியில் கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா 10 கிலோ அளவுக்கு கவுடம் உள்ளே கொடுத்துட்டு மேலே 20 கிலோ அளவுக்கு கார்டன் சாயில் கொடுக்குறோம். பாருங்கள், இதில் கல் எதுவுமே இருக்காது. மண் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பிடிச்சி விட்டுறணும். அப்படியே கட்டியாக கொடுக்கக்கூடாது. டேங்க்கில் அப்படியே பிடிச்சிக்கும். நீங்கள் இதுலேயும் அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா குழச்சி விட்டுக்கணும் மேலே இருக்கிற மண்ணை. இதில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, இந்த மிராக்கல் அப்படிங்கிற லோட்டஸ் டியூபர் தான் போட போகிறோம். இது டியூபர் இல்லை, ரன்னர் மட்டும்தான் இதில் இருக்குது. இதை தான் நம்ம அந்த டேங்க்கில் கொடுக்க போகிறோம். பாருங்கள், எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேறு மாதிரி நல்லா குழச்சி விட்டுக்கணும். இப்படி குழச்சி விட்டு டியூபர் நடும்போது உங்களுக்கு டியூபர் வளரும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த செடி பெருசாக பெருசாக மண் அப்படியே டைட் ஆகிக்கும். டைட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இலை, மொட்டு இதெல்லாம் எதுவுமே சாயாது. அப்படியே நேராக நிற்கும். உங்களுக்கு பூக்களும் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி டேங்க்கில் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு ஒருக்கா ரீபாட் பண்ணால் போதும். அடிக்கடி நம்ம ரீபாட் பண்ண தேவையில்லை. பூக்களும் நிறைய கிடைக்கும். நீங்கள் சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இது மிராக்கல் அப்படிங்கிற ஒரு தாமரை வகை. பாருங்கள், இந்த ரன்னரை நம்ம ஒரு ரவுண்டு நட்டுக்கணும். சைடில் நடுவில் நடக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நட்டு கொடுத்துக்கலாம். நாம் இதை நடுவில் நட்டோம் அப்படின்னா நம்ம ரீபாட் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்படி சைடில் நட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நடுவில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற டியூபர்ஸை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்காக தான் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இதை நடுறோம். பாருங்கள், இது ரொம்ப ஆழமாக நட்டக்கூடாது. மேலோட்டமாக மட்டும்தான் நடணும். ரொம்ப ஆழத்தில் கொடுத்தோம் அப்படின்னா கிழங்கு அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மேலேருந்து பார்த்தா அந்த டிப்பு தெரியணும். அந்தளவுக்கு விட்டு நடணும். பாருங்கள், இந்த மாதிரி நட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டேங்க் அளவு தண்ணி கொடுத்துடணும். ஃபுல் பண்ணக்கூடாது. ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கிழங்கு வளராமல் போயிடும். நீங்கள் ½ டேங்க் தண்ணி விட்டுக்கோங்க. நாம் இனி அடுத்தது பேரலில் நடக்கூடிய டியூபர்ஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு பெரிய டியூபர். இது எதுக்காக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் அழுகுன அந்த இலையெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வளர்ந்து வந்துடும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு க்ரோத்து. அதனால் இந்த அழுகுன இலை, இந்த பாசி இதையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பழைய வேரெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். புதுசாக வர வேர்லேருந்து தான் பிளான்ட் க்ரோத் ஆகி வரும். இப்போ நம்ம இந்த கிழங்கை எடுத்து அந்த பேரலில் நட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ராணி ரெட் அப்படின்னு சொல்கிற ட்ராபிக்கல் வெரைட்டி. பேரலில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூ ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த சேரை குழச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த மாதிரி சைடில் டியூபரை வச்சு லேசாக அழுத்தி கொடுத்தா போதும், உள்ளே போயிடும்.
போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி வந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த பெரிய டியூபர் போடும்போது ஃபுல் பண்ணிவிடுவேன் டேங்கை. மிராக்கிளுக்கும் அதே மாதிரி தான் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நடும்போது ஹாஃப் டேங்க் மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 4 நாள் கழித்து எப்படி இலை மேலே வந்திருக்கு. இந்த தண்ணியை ஓவர்ஃப்ளோ பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே தூசெல்லாம் நிற்காது, போயிடும். கண்டிப்பாக மீன் விடணும். மீன் விடலை அப்படின்னா ஏதாவது நத்தைகள் வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்றோம். நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வைல்டு கப்பீஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கப்பீஸ், மோலிஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். கலர் கப்பீஸ் தாராளமாக இந்த மாதிரி பெரிய தொட்டியில் நீங்கள் விட்டுக்கலாம். சின்ன டப்பில் மட்டும் விடவே கூடாது. பாருங்கள், மிராக்களும் நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. வைல்டு கப்பீஸ் தான் போட்டிருக்கேன். அதுவே கலராக இருக்கும். கிணத்துல இருக்கிற மீன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பேரல் நடும்போது எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நமக்கு கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி நட்டு வளர்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.